முட்டை 9 ரூபா. ஏன்டா 9 ரூபானா முட்டை வரத்து கோழி இப்போ முட்டையை போட மாட்டேங்குதான். காரணம் என்னன்னு கேட்டா திமுக காரணங்க ஒவ்வொரு கோழிக்கிட்டையும் சொல்லிட்டானுங்களா முட்டை போடாதன்னு. புரியுதுங்களா? நான் சீரியஸா சொல்றேன். தமிழ்நாட்டில் அடுத்து வர்ற கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு விஜயோட ஆட்சிகள் நிலைத்து இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலில் டான்ஸ்லாம் ஆடினாரா பார்த்தீங்களா? எவனாவது ஆடுவான்? ஒரு அமைச்சர்களுங்க தரங்கட்டவனுங்களா இருக்கானுங்களே அப்படிங்கிறப்ப அது சரியா? இவனுங்களாம் அமைச்சர்களா? ஒருத்தர் சட்டசபையிலேருந்து வந்தார், வெளியில் மீட்டிங் போயிட்டு இருக்கப்ப வெளியில் வர்றாரு. யார்? இன்றைய கல்வித்துறை அமைச்சர். ஆமாம், ராஜ்மோகன். ஆமாம். நான் ஒன்று கடிக்க வந்ததுனால தான் எனக்கு லைவ் போகலங்கிறது தெரியும். வந்ததுனால லைவ் கட் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவர் இப்ப ஒண்ணு கடிக்க வரலன்னா ராஜ்மோகனுக்கு ஒண்ணு கடிக்க வந்தது மாதிரி ஏன் நம்ம முதலமைச்சருக்கு வராதா? அவரு இப்ப ஒண்ணு கடிக்கிறதுக்கு வெளியில வந்திருந்தாருன்னா ஐயோ லைவ் கட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் அவர்கள் ஒண்ணுக்கு வராதா? அவருக்கு இல்ல டைப்பர் வச்சு உட்கார்ந்துருக்காரு. இல்லங்க, அவர் டைப்பர் வச்சு உட்கார்ந்துருக்காரா? லைவ் ஏன் கட் ஆச்சு? என்ன பண்ணீங்க? அப்ப உள்ளுக்குள்ளார சேலை உருவுற விஷயம் நடந்ததா? இல்ல ஜெயலலிதா ஆட்சியில சேலை உருவுனாங்கிறது மறுநாள் நியூஸ்ல தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி வேற ஏதாவது பேண்ட் கழட்டி ஏதாவது நடத்தினாங்களா உள்ளார? பேர் மாத்தினா சரியா போச்சா? திட்டம் பழசு, பேர் புதுசு. நல்லா இருக்கு சார். நெல்சன் யோசிச்சான், இட்டு அடிச்சிங்க. லோகேஷ் கனகராஜ் யோசிச்சான், இட்டு அடிச்சிங்க. அட்லி யோசிச்சான், மேடையில வரைக்கும் பேசி வச்சிருக்கீங்க. அட்லிய வச்சுலாம் இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளா இங்க கோட் பண்ணணுமா சார்? இது அப்படிதானங்க ஆட்சி நடக்குது. அதானங்க ஏங்க உண்மையை ஒருத்தன் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க ஏதாவது ஒரு திட்டம், புதுமையான ஒரு திட்டத்தை இந்த தாவேகா அரசு கொண்டு வந்துருச்சுன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். அடுத்தவன் சாப்பாடை சாப்பிடலாம், ஆனா அடுத்தவன் பேண்டு வச்சதை சாப்பிடுறது இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சார்? புரியுதுங்களா? செம்மொழி பூங்கான்னு உட்காந்து இப்பவும் போய் பார்த்தா அந்த பெஞ்சில் லவரா உட்காந்துருப்பாங்க. மனிதர்களை அன்பு செலுத்துறதுக்கு ஒன்று இணையறதுக்காக கலைஞர் பண்ணார். ஆனா இவரு ஜூல போய் என்ன புரியுதுங்களா? எங்க இருந்து எது குரங்கா மாறுங்கடா முன்பதிவு பண்றோம். அப்பயும் எங்களுக்கு பதிவு ஆகல. நேத்து இன்னைக்கு டிக்கெட் இல்லாம உள்ள போக கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியவே நிக்க வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே முதல் குரங்கு யார் தெரியுமா? 6 தொகுதியிலையும் இவங்க தானே ஆட்சி. யாரும் தடை பண்ண போறது இல்லைல்ல. எல்லா தொகுதியிலையும் இவங்க வந்துட முடியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், வரட்டுமே, வந்து காட்டட்டுமே. தில்லு இருக்குமா? திராணி இருக்குமா? சார், இப்போ நீங்க இந்த குழந்தைகள் இந்த பள்ளி கல்வித்துறை அப்படின்னு பேசும்போது, போன ஆட்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சேர்ந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிதி பகிரங்கமான ஒரு விஷயம் இப்ப அதுதானே சார் வைரலா போயிட்டு இருக்கு. அதுதானே சொல்றேன். அவனுங்களும் நான் நல்லவன் உத்தம புத்திரன்லாம் சொல்லல. அவனுங்களும் வாங்கினானுங்க, இவனுங்க வாங்க. இப்ப தாவேகா ஆட்சியில இருந்து வாங்கல அப்படின்னா வாங்குற ரூட்டை நீங்க மாத்திக்கிட்டீங்களா? வாங்காம எப்படி இருக்க முடியும்? வாங்குற ரூட்டை மாத்திருக்கீங்களா? இப்ப லஞ்சமே ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்க. லஞ்சமே ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்க. நான் ரீசெண்டா ஒரு கார் வாங்கினேன், புரியுதுங்களா? அந்த காருக்கு ரோட் டாக்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ரோட் டாக்ஸுங்கிறது பில்ல வர்ற அமௌண்ட்டை விட அடுத்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 8000 ரூபாய் ஜாஸ்தியான அமௌண்ட். ஏது கையூட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பில்லுல வராத ஒரு பில் வருது. அப்படி இல்லை, அதெல்லாம் எப்படி? இதுல கார் வாங்குற ஒவ்வொருத்தனையும் கேட்டு பார்க்க சொல்லுங்க. லஞ்சம் ஃபுல்லா ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்களா? தப்புங்க. எதையும் போய் அலசி ஆராய்ஞ்சு எதுவுமே சும்மா ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தா அது சரியா? அவரே அந்த செயலாளர் அவர் பேட்டி கொடுத்திருக்காரே சார். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கவர்மெண்ட்ல நாங்க இந்த மாதிரி லஞ்சங்கள் கொடுத்தோம், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதாகட்டும் சரி, இல்ல ஒரு மெட்ரிகுலேஷன், ஒரு ஸ்டேட் எதுவா இருந்தாலுமே நாங்க அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும். பட் தாவேகா ஆட்சியில் அது மாதிரி நாங்க யாரும் இது போயிட்டு இருக்கிறது இப்ப இந்த ஸ்கூல் இதெல்லாம் பண்றாங்க அப்படிலாம் இருக்குல்ல, அதோட உள்ளார்ந்த விஷயங்களை போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே தனியார் ஸ்கூல்ல மயமாக்குற விஷயம் நடக்குது. சிபிசிஐக்கு எல்லாமே மாற்றி இது பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார ஹிந்தியை, புரியுதுங்களா, அதிகாரப்பூர்வமாக கொண்டு வர்றீங்க. ப்ரைவேட் எல்லாத்தையுமே அதிகாரப்பூர்வமாக்கி அதுக்குள்ளார ஹிந்தியை வேணான்னு எதிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அதை கட்டமைப்பே அந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்கிறது கண்கூட தெரியுது. நீங்கள் முழுக்க நம்ம ஊர் சபாநாயகர் இருக்காரு, அவர் நடுநிலையானவர் அப்படின்னு கிடையாது, அவர் ஒரு பக்கா பிஜேபின்னு தெரியுது.
புரியுதுங்களா? நான் சீரியஸாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அடுத்து வர்ற கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு விஜயோட ஆட்சிகள் நிலைத்து இருக்கும். ஆமாம், இவிஎம் மிஷின் வந்து அந்த அளவுக்கு செயல்படும். இல்ல சார், எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்க வந்து இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சி போன ஆட்சியில அது நடந்தது, இந்த ஆட்சியில இல்லைன்னு போது அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா வரவேற்கத்தக்கதோட பின்னணியை பாருங்க. வரவேற்கத்தக்கது தான். வரவேற்கத்தக்கதோட பின்னணியை பாருங்க. ஏன் ஸ்கூலோட மூவ்மெண்ட்டுக்கு இவங்க இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க? அந்த அக்கறையோட பின்னணி என்ன அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலில் டான்ஸ்லாம் ஆடினாரா பார்த்தீங்களா? எவனாவது ஆடுவான்? பொன்முடி போன ஆட்சியில பொன்முடி அவரும் உயர்கல்வித்துறை அமைச்சர், அவரும் தானே சார் டான்ஸ் ஆடுறாரு. அதாங்க, அவன்லாம் ஆடலாமா? ஒரு அமைச்சர்களுங்க தரங்கட்டவனுங்களா இருக்கானுங்களே அப்படிங்கிறப்ப அது சரியா? இவனுங்களாம் அமைச்சர்களா? இந்த மாதிரி அமைச்சர்களை தான் நாம தேர்ந்தெடுத்துக்கிறதுன்னு தெரியுதா? மக்கள் எவ்வளவு அதி புத்திசாலிகளா அறிவார்ந்த சமூகமா இருக்குன்னு தெரியுதா? நான் பொன்முடியும் சேர்த்து தான் சொல்றேன். பொன்முடியும் நான் வந்து ஆஹா அப்படின்னு நான் சொல்லலை. எப்படிப்பட்டவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க தெரியுதா? முட்டாள்களையும் மூடர்களையும் அறிவில்லாதவர்களையும் படிக்காதவர்களையும் என்ன நீதின்னு படிக்கிறவனும் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளா? ஏன் முதலமைச்சரே சரியா படிக்க தெரியலங்க. ஒரு பேப்பரை முழுசா கொடுத்து படிக்க சொல்லுங்க நம்ம முதலமைச்சருக்கு. அவரே புரியுதுங்களா? நம்மள ஆள்றவன் ஒன்னும் தெரியாதவனை உட்கார வச்சு நம்ம ஆள்றதுக்கு இருக்கிறோம். அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா நானும் ஒன்னும் தெரியாதவன் தான். எது பண்ணாலுமே இங்க வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. அதெல்லாம் ஒரு எது பண்ணாலுமே இல்லைங்க, எதுவும் சரியா பண்ணல. அத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் வந்து சட்டசபையில இருந்து வந்தாரு, அவர் சரியா டான்ஸ் ஆடலன்றீங்களா? என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஆனதே தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். நீங்க டான்ஸ் ஆனது சரியா இல்லைன்னு சொல்றீங்களே. ஒருத்தர் சட்டசபையில இருந்து வந்தாரு, வெளியில மீட்டிங் போயிட்டு இருக்கப்ப வெளியில வர்றாரு. யாரு? இன்றைய கல்வித்துறை அமைச்சர். ஆமா, ராஜ்மோகன். ஆமா, நான் வந்து ஒன்று கடிக்க வந்ததுனால தான் எனக்கு லைவ் போகலங்கிறது தெரியும். ஆமாம், நல்ல வேலை அவர் ஒன்றுக்கு வந்தது, அதனால வந்தது தெரிஞ்சு சார். இதெல்லாம் நான் சொல்லலைங்க. நான் சொன்னேன்னா அவர் ஒன்று கடிக்க வந்தது உண்மையா? வந்தாரா இல்லையா? வந்ததுனால லைவ் கட் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவர் இப்போ ஒன்று கடிக்க வரலன்னா தெரிஞ்சிருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. சரியான காமெடி, சரியான காமெடி. கை தட்டுங்க. ராஜ்மோகனுக்கு ஒண்ணு கடிக்க வந்தது மாதிரி ஏன் நம்ம முதலமைச்சருக்கு வராதா? அவரு இப்ப ஒண்ணு கடிக்கிறதுக்கு வெளியில வந்திருந்தாருன்னா ஐயோ லைவ் கட் ஆயிடுச்சுங்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தெரிஞ்சோனையும் அவர் உள்ளார போய் எப்பா லைவ் போடுங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஏன் ஒண்ணு கடிக்கிறதுக்கு கூட வெளியில வர மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் அவர்கள்? ஒண்ணுக்கு வராதா அவருக்கு? இல்ல டைப்பர் வச்சு உட்கார்ந்துருக்காரு? இல்லங்க, அவர் டைப்பர் வச்சு உட்கார்ந்துருக்காரா? சார் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சு. நீங்க இதெல்லாம் வந்து இல்ல, அதாவது ஒருத்தர் கலாய்க்கிறீங்கன்ற பேர்ல வந்து எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப லைவ் ஏன் இருக்கு. லைவ் ஏன் போடல? காரணம் சொல்லுங்க. லைவ் ஏன் போடல? ஒரு ஃபர்ஸ்ட் இது எல்லா முறை வந்து மக்களுக்கு அந்த மன்றத்தில் நடக்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் லைவ்ங்கிறது. மக்கள் எல்லாரும் உட்காந்து அரசியல் பாக்குறாங்கிறதெல்லாம் சொல்றீங்களா? நீங்க பார்க்க விடுறீங்களா? லைவ் ஏன் கட்டாச்சு? என்ன பண்ணீங்க? அப்ப உள்ளுக்குள்ளார சேலை உருவுற விஷயம் நடந்ததா? இல்ல ஜெயலலிதா ஆட்சியில சேலை உருவுனாங்கிறது மறுநாள் நியூஸ்ல தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி வேற ஏதாவது பேண்ட் கழட்டி ஏதாவது நடத்தினாங்களா உள்ளார? இல்ல எனக்கு லைவ் ஏன் கட்டாச்சு தெரியல. லைவ் கட்டானதுனால என் கற்பனையில இருக்கிறதெல்லாம் நான் அது உங்க கற்பனையில இருக்கிறது உங்க கற்பனையோட என்ன பண்ணாங்க சார்? அது நீங்க இங்க பேசுறது கிடையாது. அப்படியா? இப்போ அடுத்ததா வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். எது நெக்ஸ்ட் क्वेश्चनனா உடனே நாள் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த திட்டம் முன்னால என்னவா இருந்தது? நான் முதல்வன் திட்டம்ன்ற பேர் மாத்திருக்காங்க. அது இப்ப யாருக்கும் பேர் புரியல, மக்களுக்கு சரியா அது புரியலன்றதுனால அந்த திட்ட பேரை வந்து மாத்துறேன்னு சொல்லி மாத்திருக்காங்க சார். பேர் மாத்தினா சரியா போச்சா? திட்டம் பழசு, பேர் புதுசு. நல்லா இருக்கு சார் மாற்றம். திட்டம் பழசு, பேர் புதுசு. நல்லா இருக்கு, சூப்பர்ல. என்ன ஒரு மாற்றம்? மக்களுக்கு புரியல, அதனால நாங்க வந்து மக்களுக்கு புரியல. நான் முதல்வன் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியல. புரியறது மாதிரி ஒரு திட்டத்தோட பேர் வச்சுட்டாங்க. அதாவது தான் யோசிச்சு ஏதாவது வாழ்க்கையில செஞ்சிருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு யோசிச்சது எல்லாமே டைரக்டருங்க. புரியுதுங்களா? நெல்சன் யோசிச்சான், இட்டு அடிச்சிங்க. லோகேஷ் கனகராஜ் யோசிச்சான், இட்டு அடிச்சிங்க. அட்லி யோசிச்சான், மேடையில் வரைக்கும் பேசி வச்சிருக்கீங்க. பதவியேற்பு மேடையில் இவர் பேசின டைலாக் இருக்கு இல்லையா, அது அட்லி எழுதி கொடுத்தாராம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆமாம்,
எல்லாமே அடுத்தவன் அதனால தான் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு யோசிக்கிற தன்மை இல்லைங்கிறது. அதனாலதான் அந்த சிவசங்கர் அவர் வந்து அட்லி ஒரு சட்டசபையில அட்லி அவரை வச்சு பேசினது வந்து எப்படி சார் அது? அவர் வந்தாலும் உண்மையை பேசியிருக்காங்க. இப்ப நான் எனக்கு தெரிஞ்சது நான் பேசுறேன்னு இல்ல, உண்மை தானே. நீங்க வந்து இப்ப பேசவே மாட்டேங்கிறீங்க. படத்துல பேசுறீங்கன்னா அப்ப படத்துல பேசுறது யாரு டயலாக் ரைட்டர் எவனோ அவன் தானே டயலாக். அப்ப அந்த படத்துல எல்லாம் யாரு? நெல்சன் பேசுனது பேசிருக்கீங்க, லோகேஷ் கனகராஜ் பேசுனது பேசிருக்கீங்க, இவன் அட்லி பேசுனது பேசிருக்கீங்க. ரெண்டாவது இவங்க படம்லாம் பாருங்களேன், தலையை வெட்டுறது, போதை பொருள், இதெல்லாம் கொடூரமான ஒரு சட்டசபையில அட்லிய வச்சுலாம் வந்து இப்போ வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா இங்க கோட் பண்ணணுமா சார்? இது வந்து அப்படிதானங்க ஆட்சி நடக்குது. அதானங்க ஏங்க உண்மையை ஒருத்தன் சொல்லியிருக்காங்க, அது சட்டசபையில சொல்லியிருக்காங்க, அவனை வரவேற்கணுங்க. அவனை கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஆமா, அவன் சொன்னது உண்மையா பொய்யா? எல்லாம் அதாவது இவங்க ஏதாவது ஒரு திட்டம், புதுமையான ஒரு திட்டத்தை இந்த தாவேகா அரசு கொண்டு வந்துருச்சுன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். இனிமே தானே சார் எடுத்துட்டு வருவாங்க. இப்பதானே ஒரு மாசம் ஆயிருக்கு. ப்ராபபிலி கமிங் இயர்ஸ்ல தே கேன் டு இனிமேல் வரும். மு.க. ஸ்டாலின் முதல் கையெழுத்து போட்டதோட திட்டம் என்ன தெரியுமா? இலவச பேருந்து. அதுக்கு முன்னால எவனாவது பண்ணி வச்சிருந்தானா? ஒண்ணு சொல்லுங்களேன். அந்த திட்டம் முதல் கையெழுத்தின் முதல் திட்டம் ஒரு மாசம்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பண்ணல. இது மாதிரி உங்க ஆட்சியில என்ன பண்ணி அப்போ தெரியுதா உங்களுக்கு? சிந்தனைங்கிறது இல்ல. அடுத்தவன் அதாவது என்ன சொல்றது, அடுத்தவன் சாப்பாடை சாப்பிடலாம், ஆனா அடுத்தவன் பேண்டு வச்சதை சாப்பிடுறது இருக்குல்ல, அது ரொம்ப சார். என்ன சார்? இல்லங்க, சீரியஸா இதுக்கு மேல உதாரணப்படுத்தி சொல்ல முடியும். நீங்க உதாரணமே சொல்ல வேண்டாம் சார். புதுமையான திட்டம் அப்படின்றது வந்து புதுமையான திட்டம்னா இது இந்த ஜூக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் இன்றைய தினத்துக்கு. ஆமா சார், நேத்து இன்னைக்கு அது புதுமையான திட்டம்னு சொல்லல சார். சார் நான் இது திட்டம்னு நான் சார் சொன்னேன். அவரோட இதுக்கு பர்த்டே ஸ்பெஷலா இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் சார் நானு. அப்படியா? எங்க அனுப்புறாங்க மக்கள் எல்லாம்? எங்க அனுப்புறாங்க? ஜூக்கு அனுப்புறாங்க. புரியுதா? இவங்க எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? நாட்டுல இருக்கிறவங்கலாம் காட்டுக்குள்ள வர போங்கடான்னு சொல்லிட்டு இதே கலைஞர் இருந்தார். அங்கங்க பூங்கா கட்டி, புரியுதுங்களா, செம்மொழி பூங்கான்னு உட்காந்து இப்பவும் போய் பார்த்தா அந்த பெஞ்சில் லவரா உட்காந்துருப்பாங்க. மனிதர்களை அன்பு செலுத்துறதுக்கு ஒன்று இணையறதுக்காக கலைஞர் பண்ணார். ஆனா இவரு ஜூல போய் என்ன, புரியுதுங்களா, எங்க இருந்து எது குரங்கா மாறுங்கடா, புரியல. எல்லாம் மனித குரங்கு தான். நம்மலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நீங்களும் குரங்கு நானும் குரங்கு. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்புறம் பெரிய டார்வின் கண்டுபிடிச்சிட்டீங்க. பெரிய டார்வினோட கொள்கைங்க. நம்ம தமிழ்நாட்டிலே முதல் குரங்கு யார் தெரியுமா சார்? அடுத்த கேள்விக்கு போலாம். நம்ம தமிழ்நாட்டிலே முதல் குரங்கு யார் தெரியுமா? முதல்வர் விஜய். அவர்தான் முதல் குரங்கு. புரியுதுங்களா சார்? ஏன் சார் தேவையில்லாத பிரஷர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ஆதவர்ஜுனா ஃபேஸ் வந்து நல்லா டைட் க்ளோஸ்ல பாருங்களேன். அப்படியே ஆப்பிரிக்கா வம்சாவளியில அப்படியே உரிச்சு உங்களுக்கு சார் தேவையில்லாம எங்களோட சேனல்ல எங்களுக்கு பிரச்சனை பண்ணி விடாதீங்க சார். ஏதாவது ஒண்ணு வந்து பேசிட்டு இலவசம் சொல்லிட்டு ஜூவுக்கு விட்டீங்க, ரைட்டு. மக்கள்லாம் வந்து வரிசையில நிக்கிறான். விட்டீங்களா உள்ளார? கேட்டா ஆன்லைன்ல புக் பண்ணாதான் உள்ளார போக முடியுங்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு செய்யறீங்களே மக்களுக்கு. உங்களுக்கு ஓகே, உங்க வழிக்கே நாங்க வர்றோம், ஜூல ஃப்ரீயா டிக்கெட் கொடுக்குறீங்க, நாங்களும் வந்துட்டோம், உள்ளார விட்டீங்களா? ஏன் விடல? ஆன்லைன்ல புக்கிங். அந்த கடைக்கோடியில இருக்கிற ஆயா ஆன்லைன்ல புக்கிங் பண்ணி வருமா சொல்லுங்க? அப்ப அந்த ஆயா கண்டிப்பா வண்டலூருக்கு வருவாங்களா? ஆயா வரலையா? வருவாங்களா? இல்ல வரக்கூடாதா? ஃப்ரீனா தனியா வருவாங்களான்றது என்னோட क्वेश्चन. ஏன் அந்த தாத்தா கூட தான் வரணுமா ஆயா? ஏன் என் கூட எல்லாம் வராதா? அப்ப நீங்க படிச்சவங்க தானே, உங்களுக்கு தெரியாதா அது ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு? பாத்தீங்களா எப்படி? அதான் நீங்க மட்டும் தான் புத்திசாலி நினைச்சு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. பயங்கரமா இருக்கு, புத்தி பயங்கரமா இருக்கு, முடியல. நல்லா ஓகே. ஒரு விஷயம், ஒரு புத்தி இருக்கிறதுனால சொல்றேன். கோழி முட்டை இப்ப என்ன ரேட்டு தெரியுமா? ஜூக்குள்ளையா? ஏங்க கடையிலங்க தெரியாது. கடையில முட்டை எவ்வளவுன்னு தெரியாதா? சீரியஸா தெரியாது சார். ஓ, நீங்க பிராமணவா அவா அப்படிங்கிறதுனால அந்த முட்டை விஷயம் தெரியல. சரி, இப்போ நானும் அவாதான். ஆனா நான் கமலஹாசன் மாதிரி. ஆமா, கிடைச்சதெல்லாம் உள்ளார தள்ளுவேன். ஆமா, பன்னிக்கறி சூப்பரா இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டா பைல்ஸ் சரியாயிருமாங்க. சீரியஸாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நீங்க தெரிய மாட்டேங்குதுங்க. முட்டை 9 ரூபாங்க. முட்டை 9 ரூபா. ஏன்டா 9 ரூபானா முட்டை வரத்து கோழி இப்போ முட்டையை போட மாட்டேங்குதான். காரணம் என்னன்னு கேட்டா, திமுக காரணங்க ஒவ்வொரு கோழிக்கிட்டையும் சொல்லிட்டானுங்களா முட்டை போடாதன்னு. திமுக காரனோட சதியை பார்த்தீங்களா? கம்யூனிட்டி பேல திமுக காரணங்களை நினைச்சா
கோழியை முட்டை போடாதன்னு சொல்லியிருக்காங்க. திமுக காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு கோழியை முட்டை போடாம இருக்குங்க. சீரியஸா? வேற ஜோக் எடுத்துட்டு வரீங்களா? அடுத்த வாட்டி வேற சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சார். அதுதான் சார் இப்போ கீர்த்தனா மேம் அவங்களும் ஓ, சொல்லியிருக்காங்க. அவங்க முட்டை போட போறாங்களா சார் ஆ. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்காதீங்க. இல்லங்க, உங்க பிரச்சனை நல்லதுக்கு தான் இல்லங்க. சொல்றேன். இல்லங்க, அவங்களும் இப்ப சொல்றீங்க. கீர்த்தனா மேம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எங்க ஆட்சியில நாங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களை திமுக தொடர்ந்து எங்களை நல்லது பண்ண விடாத தடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு நாங்க நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா தடுத்துக்கிட்டே சரி, ஒரு இருக்காங்க. விஷயம். நேத்து ஒரு ரூல் விஷயம் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட ம்? அவங்க கிட்ட அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களை தூக்கி ஜெயில வைக்கலாம்ல. யார் தடுக்கிறாங்களோ அவங்களை தூக்கி ஜெயில வைக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்புறம் ஏன் பதிலே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறதுக்கு உங்களுக்கு தில்லு இல்லையா, திராணி இல்லையா, இல்ல எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? அப்ப பேச்சு தான், புரியுதுங்களா? நீங்க பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. உங்க தலைவர் சுத்தமா பேசவும் மாட்டார். செயல்முறை இங்க எதுவுமே கிடையாது சார். அதுக்குதான் ஆதவர்ஜன் அவர் சொல்லியிருக்காரு சார். அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல உங்களோட நிலைமை என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல என்ன ஆச்சு? கொளத்தூர்ல என்ன ஆச்சு? அதான் சார், அவர் ஜெயிக்க கூட இல்லையே ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் தோத்துட்டார்ல. ஏன் நீங்க அரை மணி நேரம் பேசினீங்கன்னா எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு 234 தொகுதியும் உங்க இதுலயே வந்திருக்குமே. ஏன் பேச வேண்டியதானே? ஏன் பேசல? 5 நிமிஷம் பேசுன நீங்க அரை மணி நேரம் பேசியிருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மொத்தமும் உங்களுக்கு விழுந்திருக்கும். அதான் பாதி இடத்துல அவங்களுக்கு பெர்மிஷனே கிடைக்காததுனாலதான் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு கூட போக முடியாம தடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதே சார். சரி, இப்ப இடைத்தேர்தல் வருது இல்லையா? எப்ப ஒரு 6 தொகுதியிலயும் நம்ம இடைத்தேர்தல் வருது இல்லையா? 6 தேதி ஒட்டுமொத்த, நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், 6 தொகுதியிலையும் இவங்க தானே ஆட்சி. யாரும் தடை பண்ண போறது இல்லைல்ல. யாருமே தடை கிடையாது. இவங்க தானே, இவங்க ரூல் தானே. எல்லா தொகுதியிலும் இவங்க வந்துட முடியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். வரட்டுமே, வந்து காட்டட்டுமே. தில்லு இருக்குமா, திராணி இருக்குமா? சீரியஸா இங்க எந்த கட்சி வேணுமாலும் நிக்கட்டுமே, வரட்டுமே. இவங்க விஷில் அப்படிங்கிறது வந்துட்டுமா? வருமா? வராதுன்றீங்களா? வந்தா நான் மறுபடியும் சொல்றேன். ஆமா, சீரியஸா 6 தொகுதிகள்லயும் வந்துட்டா நான் முடி நட்டுக்கிறேன். நம்ம எல்லாரும் மொட்டை அடிச்சுப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, மொட்டை அடிச்சு கரும்புலி சொம்புலி எல்லாம் குத்துன்னு, அது கூட ஈஸி. மொட்டை அடிக்கிறதுங்கிறது ஈஸி. ஒரு தலையில முடி நடுறதுங்கிறது கஷ்டம். விக்கெல்லாம் வேணாங்க, முடி நட்டுக்கிறேங்கிறேன். நட்டுறதுக்குங்கிறது சாதாரணம் கிடையாது. 2.5 லட்சம் ரூபா செலவாகும் முடி நடுறதுக்கு. அது இங்க இருக்கிற முடியெல்லாம் புடுங்கிதான் இங்க நடுவோம். சில நேரத்துல இங்க புடுங்க முடியலன்னா அப்புறம் அங்கேயும் புடுங்குவோம். அந்த மாதிரி முடி நடுற விஷயம் அப்படி இருக்குது. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கத்துக்க மாட்டேங்கிறீங்க, கடுப்பா வரீங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு சார். என்ன ஒரு விஷயம் பேசணும், ஒரு எத்திக்ஸ் இல்ல. எத்திக்ஸ் படிச்சவன் எல்லாம் ஆபீஸ்க்குள்ளார ஒன்று கூடிட்டு மேகமாய் வந்து போறேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கானுங்களே, டான்ஸ் ஆனாங்க. அதெல்லாம் சூப்பர்ல சார். அவங்க அதாவது சிஎம் பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது? அதாவது நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்களே, அந்த 1000 ரூபாய் பணம்லாம் மக்கள்கிட்ட இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சா? அதுல லிஸ்ட் அவுட்ல கழிச்சது போக எத்தனை பேரு, எவ்வளவு வருமானம் வருது? வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களே சார். அதான் நிதிநிலை அறிக்கையே 13 லட்சம் கோடி வந்து டிஎம்கே வந்து இதுவா சுருட்டிட்டாங்கன்னு இருக்குல்ல. இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு வருமானம் ஒண்ணு வந்திருக்குல்ல, உள்ளார இவ்வளவு வரி வந்திருக்குங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கிறதா சொல்றீங்களா ஒழிஞ்சு, இவ்வளவு வருமானம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ளார அவங்க ஏற்படுத்தி வச்ச திட்டம்னு இருக்கு இல்லையா? நீங்க எதையுமே வந்து புதுசா கிழிக்கல, புரியுதுங்களா? அவங்க ஏற்படுத்தி வச்ச வருமானம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த வருமானம் வரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் இட்லி சாப்பிட்டதுல நான் வரி கட்டிருக்கேன். அந்த வரியில எவ்வளவு வந்துச்சுங்கிறத அந்த வெள்ளை பேப்பர்ல ஏன் சொல்லல? அதான் சார், இப்போ நீங்க கேட்டுட்டீங்கல்ல. நெக்ஸ்ட் இதோ இப்ப ஃபினான்ஷியல் பட்ஜெட் செஷன் வரும் சார். அப்ப கண்டிப்பா வந்து சொல்லக்கூடாதுங்க. வெள்ளை அறிக்கையில அப்ப அவங்க டிஸ்கஸ் ஒரு விஷயம், வெள்ளை அறிக்கையில அடுத்தவங்க எடுத்துக்கிட்டு போனதுதான் சொல்லியிருக்கீங்க. என்ன உள்ளார இருக்குது, ஒவ்வொரு வருமானம் என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு நிதி நிலைமை என்ன விஷயம். ஃபினான்ஷியல் பட்ஜெட் செஷன்ல தானே சார் மற்ற விஷயங்கள் எல்லாம், இவ்வளவு இன்கம் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. மேபி எனக்கு புரியலையா? இல்ல, அதான் புரிதல் இப்படி இருக்கு. ஒன்றும் நான் உங்கள் புரிதல் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் இருக்காங்களே, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கத்துக்கிறோம் சார், நாங்களும் கத்துக்கிறோம். இப்ப கத்துக்கிறதுல என்னத்தை கத்துக்க போறீங்க? அரசியல் கத்துக்கிட்டு இப்போ நமக்கு ஆட்சி பண்றது தானே. அது மாதிரி அரசியலை கத்துக்கிறாங்க, ஆட்சி பண்றாங்க. எல்லாரையும், எல்லா அமைச்சரையும் எல்லாரையும் கூப்பிட்டு ரூம்குள்ளார உட்கார வச்சு, எது சட்டசபையில எப்படி பேசணுங்கிறதுக்கு ட்ரைனிங் கிளாஸ். டேய், ஜெயிச்சு நீங்க வந்துட்டீங்கடா, எங்களுக்கு
வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குனுங்கிறது கிளாஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியல. டேய் யாரா நீங்க? சார் அது எங்க பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும்ன்றத சொல்லி கொடுக்குறாங்க சார். எது எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு பேசுறதா? கெட்ட வார்த்தை ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா நாங்களும் பேசுவோம், எங்களுக்கும் பேச தெரியும்னு சொல்றது சார். அதெல்லாம் நல்லது தானே சார். தரம் தாழ்ந்து அவங்க பேசுறாங்க, இவங்களும் பேசாம அப்ப இருக்கிறது தரம் தாழ்ந்து பேசுற அளவுக்கான மக்களை தான் அவங்க நம்ம தேர்ந்தெடுத்து உள்ளார அமைச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியுதா? நம்ம புத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா? தரம் கெட்டவர்களையும் தரம் தாழ்ந்தவர்களையும் தரம் தாழ்ந்தவர்களையும் தான் நாம சட்டசபையில அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து அமுச்சு வச்சிருக்கோம். இப்ப புரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். இப்ப புரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். மக்கள் புரிஞ்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். ஆமா, டிஎம்கேல சீரியஸா சொல்றேன், உதயநிதியும் தோத்திருந்தா டிஎம்கேவை காலி பண்ணியிருக்கலாம். உதயநிதியை தோக்காம ஒன்லி பிளான் வந்து இவங்க இவிஎம்மோ ஏதோ ஒரு செட்டிங்கோ பண்ணி ஸ்டாலினை மட்டும் தோக்கடிச்சது. அந்த 5 நிமிஷம் குளத்தூரில் பேசினதை அதே ஒரு 5 நிமிஷத்தை உதயநிதி ஸ்டாலின் நின்னாப்புல அந்த தொகுதியிலும் பேசியிருந்தா உதயநிதியும் தோத்துருந்தா இந்த டிஎம்கே கிடையாதுல்ல, அந்த குடும்பம் கிடையாதுல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிடையாதுல்ல, ஆட்சி அதிகாரம். இதெல்லாம் ஏதோ ஒரு பிளான்ன்றீங்களா? பிளான் ஏதோ சம் பிளான். எது ஏதோ ஒரு பிளான்? ஆமா, பக்கா பிளான். அதாவது ஜெயிக்கிறதுக்காக முனப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் இல்லைன்னா தாவேகா கட்சி வந்து உண்மையிலேயே வந்து கடன்னு ஆடிடும். ஒன்று ஆதவர்ஜுனா போயிட்டாருன்னா, புரியுதுங்களா? போயிட்டார் மீன்ஸ்னா நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தையில் இருந்தார் இல்லையா, அப்புறமேல அங்கேருந்து திமுகவுக்கு போனார் இல்லையா, அங்கேருந்து இப்போ தாவேகாவுக்கு வந்திருக்காரு இல்லையா, இங்கேருந்து போயிட்டாருன்னா அப்படிங்கிறதுனா எது பாஜகவுக்கு போயிட்டாருன்னு சொல்ல வர்றேன். நீங்க ஒன்றும் போயிட்டாருன்னா அப்படின்னா நீங்க வேற மாதிரி நினைச்சிடாரு. நான் எதுவும் நினைக்கல சார். அந்த போயிட்டாருன்னா இருக்கு இல்லையா, அவர் போயிட்டாருன்னா இது கடன்னு ஆயிரும். அது தப்புல அங்க வெங்கட்னு ஒரு ஆள் இருக்கான், அந்த வெங்கட்டும் போயிட்டாருன்னா 2 பேர்னால அந்த கட்சி இன்னைக்கு எது உயிரோட்டமா இருந்துட்டு இருக்குது. அந்த 2 பேரை தூக்குனாவே இந்த கட்சியில தலைவர் இப்ப பேசாம இருக்கார் இல்லையா, அவர் எப்பவுமே பேசாம இருப்பார். ஃபைன் சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதல்வர் அவர்களே. ஆமா, மறுபடியும் அடுத்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடாதீங்க. நன்றி, வணக்கம்.